ஆல்ரெடி thumbnail பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. அதனால தான் என் லேப்பை கவுத்தி போட்டு வச்சுருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம ரேமை எப்படி அப்கிரேட் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். நான் உங்கள் நெக்ஸ்ட் டோர் டெக்கி. ஃபஸ்ட்டு உங்கள் லேப்பில் ரேம் வாங்கி இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயத்தை நீங்கள் முன்னாடியே தெரிஞ்சு வச்சுக்கணும். ஃபஸ்ட் பாயிண்ட் என்னென்னா, உங்கள் லேப்பில் என்ன ரேம் சப்போர்ட் ஆகும், எத்தனை ரேம் ஸ்லாட்ஸ் இருக்குது, எத்தனை எம்டி ஸ்லாட்ஸ் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இதை எப்படி தெரிஞ்சுக்கலான்னா, நீங்கள் க்ரூசியல் வெப்சைட்டில் போய்ட்டு க்ரூசியல் ஸ்கேனரை ரன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, அதில் கரண்ட்டாக உங்கள் லேப்பில் என்ன ரேம் இருக்குது, என்ன மெமரி இருக்குது, எத்தனை ஸ்லாட் இருக்குது, எத்தனை ஸ்லாட் எம்டியாக இருக்குது, அதில் என்ன ரேம் யூஸ் பண்ணலாம், எப்படி அப்டேட் பண்ணலாம், அங்கேருந்து டேரெக்டாக க்ரூசியலோட ப்ராடக்ட்ஸை பை பண்ணுற மாதிரி லிங்க்கும் கொடுத்துருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு அது கொஞ்சம் பெஸ்ட்டான ஆப்ஷன். பட் நீங்கள் அந்த ப்ராடக்ட்ஸை பார்த்துக்கிட்டு அந்த ஸ்பெசிஃபிகேஷனில் உங்களுக்கு வேறு ப்ராண்டில் வாங்கணும் அப்படின்னா கூட தாராளமாக வாங்கலாம். ரெண்டாவது என்ன அப்படின்னா, ஒருவேளை உங்கள் லேப் பிராண்ட் ஆர் செல்லர் வாரண்டியில் இருக்குது அப்படின்னா, பிராண்ட் சர்வீஸ் சென்டரில் போய் இன்ஸ்டால் பண்ணி தர சொன்னீங்க அப்படின்னா அவங்களே பண்ணி தருவாங்க. அது கொஞ்சம் லேபர் சார்ஜ், சர்வீஸ் சார்ஜ் மட்டும் வரும். தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நீங்களாக பண்ணுறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் இல்லை, ஏதாவது ஒரு நல்ல ரெப்யூட்டட் சர்வீஸ் சென்டரில் போய் அங்கே கொடுத்து இன்ஸ்டால் பண்ணுறது நல்லது. வந்து இன்ஸ்டாலேஷனுக்கு வந்து சம்வேர் அரௌண்ட் 100, 150, 200க்கு மேலே சார்ஜ் பண்ண மாட்டாங்க. ஒருவேளை அதுக்கு மேலே சார்ஜ் பண்ணுறாங்கன்னா அப்போ தாராளமாக நீங்களே பண்ணலாம். இது ஒன்றும் அவ்வளோ பெரிய கஷ்டமான வேலையெல்லாம் இல்லை. எப்படி பேக் கவரை ரிமூவ் பண்ணணும், எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், எப்படி எல்லாத்தையும் ரீஅசெம்பிள் பண்ணணும், அவ்வளோதான். ரொம்ப பெரிய கஷ்டமான வேலையெல்லாம் இல்லை. ஸோ ப்ராசஸ் எப்படின்றத சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி நான் வாங்கின ரேம் இதுதான். இது வந்து ஒரு 16 GB DDR4 3200 MHz. ஸோ இதை வந்து அமேசான்லேருந்து வாங்கினேன். பிராண்ட் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா க்ரூசியல் வந்து கொஞ்சம் நல்ல பிராண்டு. ஸோ அதனால் இந்த ரேம் வாங்கினேன். ஜென்ரலாக வாங்குறதுக்கு முன்னாடி இந்த வெப்சைட்டில் என்ன டைப் ரேம்ஸ், மெமரி வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்களோ அதில் வாங்குறது தான் பெட்ரு. நம்மளாம் ஒன்று வாங்கிட்டு அதுக்கப்புறம் அது செட் ஆகலை அப்படின்னா கடைசியில் ரிட்டர்ன் பண்ணி ரீப்ளேஸ் பண்ணுற வேலையெல்லாம் இருக்கும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன். லேப்போட பேக்கில் திருப்பிக்கோங்க. ஜென்ரலாக இப்போ இருக்க எல்லா லேப்புமே கீழேருந்து ரிமூவ் பண்ணுறது தான். முன்னாடி இருந்த லேப்லாம் மேலேருந்து கீபோர்டை ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு சில லேப்டாப்ஸு இப்போ இருக்க ஃபுல்லாமே பேக் கவர் ரிமூவ் பண்ணுற மாதிரி தான் வரும். உங்களுக்கு டிவிடி ட்ரைவ் இருக்குது அப்படின்னா அதுக்கு நேராக இருக்கிற இந்த ஸ்க்ரூவை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிடுங்க. நான் ஆல்ரெடி ஸ்க்ரூஸ் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ இந்த ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணிடுங்க, டிவிடி ட்ரைவை எடுத்துருங்க. ஏன்னா ஜென்ரலாக எல்லா ஸ்க்ரூஸும் ரிமூவ் பண்ணிட்டு டேரெக்டாக பேக் கவரை ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ஸோ இங்கே இருக்கிற இந்த இது வந்து டேமேஜ் ஆகிடும், இந்த ஃப்ரேம் வந்து டேமேஜ் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு டிவிடி ட்ரைவ் ரிமூவ் பண்ணுறது தான் ப்ரொசீஜர். அடுத்து ரப்பர் கிரிப்ஸ் கொடுத்துருப்பாங்க இங்கே. ஸோ அந்த ரப்பர் கிரிப்ஸை ரிமூவ் பண்ணி ஃப்ரேம்லேயே வச்சுக்கோங்க, பாட்டம்லேயே வச்சுட்டு அது கீழே இருக்கிற ஸ்க்ரூஸு விசிபிள் ஸ்க்ரூஸ் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடுங்க. ஜென்ரலாக இங்கே தான் ஸ்க்ரூஸ் இருக்கும், இது தவிர எக்ஸ்ட்ரா இருக்காது. எந்தில் இங்கே ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்கும், அவ்வளோதான். ஒவ்வொரு மாடலில் ஒரு மாதிரி மாறும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. ரிமூவ் பண்ணுறது ஈஸி தான். கொஞ்சம் லைட்டாக ப்ரெஷர் போட்டு ரிமூவ் பண்ணாலே போதும். இந்த மாதிரி ஹோல்ஸ் அண்ட் இது தான் இதை ஹோல்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் அதை ரிலீஸ் பண்ணுற அளவுக்கு ப்ரெஷர் போட்டாலே போதும். இதுக்கு முன்னாடி லேப்டாப் இன்டர்னல் ஹார்ட்வேர் நீங்கள் பார்த்ததில்ல அப்படின்னா, ஜென்ரலாக சொல்லணுன்னா பேட்ரி, மதர் போர்டு, இங்கே தான் ப்ராசஸர் இருக்கும், அது தெர்மல் டியூபு, எக்ஸாஸ்ட் ஃபேனு, இங்கே தான் டிவிடி ஸ்லாட் வரும். இங்கே ஹார்ட் ட்ரைவ் இருந்தது, 1 TB ஹார்ட் ட்ரைவ். நான் அதை ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக 500 GB, இதுவும் க்ரூசியல் தான். ஸோ இதையும் நான் சஜஷன் பார்த்து தான் எடுத்தேன். ஸோ ரொம்ப ஒன்றும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுன்னு அவசியம் இல்லை. இப்போது ரேம் எடுத்துக்கோங்க. ஸோ இங்கே ஃபிக்ஸ் பண்ணும்போது கரெக்டாக இந்த ஹோலும் இதில் இருக்கிற இந்த வெட்ஜும் கரெக்டாக வர மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப ஃபோர்ஸ் போட வேணாம், லைட்டாக இப்படி வச்சா அதுவே நின்றுக்கும். இப்போது இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே கிளிப் ஆகிடும். இன்னொரு தடவை கூட காட்டுறேன். ரிமூவ் பண்ணுறதும் ஈஸி, 2 சைடும் இது பண்ணிங்கன்னா ரிமூவ் ஆகிடும், அப்படியே எடுத்துடலாம். ஸோ நீங்கள் 2 பண்ணலாம். ஒன்று இது ஆல்ரெடி 8 GB இருக்குது, இது ஒரு 16 GB. இது வந்து மெகாஹெட்ஸ் கம்மி, 2400 தான். இது வந்து 3200. ஸோ ஜென்ரலாக லேப் என்ன பண்ணுன்னா, எந்த ரேமோட ஸ்பீடு வந்து கம்மியாக இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக இதை சேஞ்ச் பண்ணிக்கும். நான் ஏன் 3200 வாங்கினேன் அப்படின்னா, ஃப்யூச்சரில் நான் இதே ரேமை வேறு எதுலையோ யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால இதை வாங்கினேன்.
நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையை பொறுத்து நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் இதை ரிமூவ் பண்ணிட்டு கூட இதை போட்டுக்கலாம். ப்ளேஸ் பண்ணிட்டு மைல்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள், டபுள் கிளிக் சவுண்டு கேட்கும். ஸோ 2 சைடும் அது ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஆன் பண்ணிட்டு கரெக்டாக அப்டேட் ஆகிடுச்சா செக் பண்ணிக்கோங்க. இப்போ க்ளோஸ் பண்ணிடுறேன். நீங்கள் ரேம் போடுறீங்க அப்படின்னா எந்த ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி அப்டேட் பண்ணணும், இல்லை செட்டிங்ஸில் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ற எந்த ஒரு இதுவும் இருக்காது. டேரெக்டாகவே அதுவே ஆட்டோமேட்டிக்காக கான்ஃபிகர் ஆகிரும். ஸோ பயோஸில் போய் எதுவும் செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ணணும் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஸோ எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஃபைனலாக டிவிடி டிரைவை போட்டுருங்க. ஜென்ரலாக எல்லா டிஐஒயில் என்ன ப்ரொசீஜர் அப்படின்னா, நீங்கள் எப்படி ரிமூவ் பண்ணுறீங்களோ அதை அப்படியே ரிவர்ஸ் ஆர்டரில் அசம்பிள் பண்ணணும். இப்போது வந்து நம்ம லேப் ஆன் பண்ணி செக் பண்ணிக்கலாம். நான் லேப்பை பூட் பண்ணிட்டேன். ரைட் கிளிக்கு, இதில் வந்து சிஸ்டம்னு இருக்கும். ஸோ சிஸ்டம் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ ரேமில் பார்த்தீங்க அப்படின்னா 24 GB, அதில் 22.9 GB வந்து யூஸபிள் ஸ்பேஸில் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் செக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இது 8 GB தான் இருந்திருக்கும். இப்போ நான் 16 போட்டிருக்கனால ஒரு 24 GB. ஃபைனலாக சொல்லணும்னா ரேம் இன்ஸ்டாலேஷன் தான் இருக்கிறதுலே ஒரு ஈஸியான ப்ராசஸ்ஸு. என்ன ஒரே ஒரு இதுனா, நீங்கள் அதை ரிமூவ் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். ஒரு சில லேப்டாப்பில் பேக் கவர் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணாமல் அந்த ஸ்லாட் இருக்கிற இடம் மட்டும் ஒரு டோர் மாதிரி இருக்கும். அன்ஸ்க்ரூ பண்ணிட்டு டேரெக்டாக இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி லேப்டாப்னால் இன்னும் ஈஸியாக இருக்கும். இது வந்து ஃபுல் பாட்டமும் கழட்டுற மாதிரி இருக்கும். பட் பெரிய இஷ்யூ இல்லை. இதுக்கு முன்னாடி வந்து உங்களோட கீபோர்டை ஃபுல்லாக கழட்டுற மாதிரிலாம் இருந்தது முன்னாடி இருந்த ஒரு சில லேப்டாப்ஸில். ஹெச்பிலே நிறையா லேப்டாப் மாடல்ஸ் வந்து இங்கே உங்களுக்கு கீபோர்டோடு ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்ஸ்டால் பண்ணிட்டு அப்புறம் மறுபடியும் கீபோர்டை ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இது ஈஸியான ப்ராசஸ் தான். நான் சொன்ன பாயிண்ட்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்களும் கரெக்டாக இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கும் ஒரு ஃபாஸ்ட்டான. ஃபைனலாக நான் ஒன்று சொல்லணும்னா, யார் ரேம் அப்கிரேட் பண்ணணும், ஒன்று நீங்கள் கிராஃபிக் டிசைனிங் இல்லை எடிட்டிங், வீடியோ எடிட்டிங் அந்த மாதிரி ஃபீல்டில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரேம் அப்கிரேட் வேணும். 8 GBன்றது பத்தாது, அட்லீஸ்ட் 16 இருக்கணும். அதுக்கு மேலே எவ்வளோ வந்தாலும் பெட்ரு தான். இன்னொன்று வந்து ப்ரோக்ராமர், பைத்தான் மாதிரி ப்ரோக்ராம் 2 GBலையும் ரன் ஆகும். பட் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக போகும்போது ஹை ஸ்டோரேஜ் ரேம் இருக்கிறது ரொம்ப நல்லது தான். இன்னொன்று வந்து கேமர்ஸ். ஸோ கேமர்ஸுக்கு கண்டிப்பாக ரேம் தேவை. அதுபோக கிராஃபிக் கார்ட்ஸும் அவங்களுக்கு தேவைப்படும். பேசிக்கான ரேம் கண்டிப்பாக தேவை. எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதை பற்றின ஏதாவது டவுட் இருக்குது, வேறு எதுலையோ நான் கிளியர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இப்போ உங்கள் டவுட்ஸை கமெண்ட்டில் கேளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கான ஆன்சரை பண்ணுறேன். இது மாதிரி இன்னும் நிறையா டெக் வீடியோஸ் பார்க்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாருக்காவது யூஸ் ஆகும்னு நினச்சி அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்டு தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நான் உங்கள் நெக்ஸ்ட் டோ டெக்கி.